ஆனாலும் அதையும் மீறி வழக்கமா அந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல தான் இவங்க வந்துட்டு தீபம் ஏற்றிருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு திமுக அரசு வந்து மத கலவரம் உண்டாக்குதா அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கோஷம் போட்டிருக்காரு. அவர் வந்து மத கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருந்தவங்க எல்லாம் யார் மத கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவரோட வாயை வந்து மூடி இருக்காங்க. காவல்துறை வந்துட்டு அவரோட வாயை மூடலாம், ஆனா மக்களோட வாயை மூட முடியுமா? இப்ப காவல்துறை எல்லாமே வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவா தான் பேசுறாங்க, திமுகவுக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்துட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இல்ல, திமுகவுக்கு பாதுகாப்பா தான் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கோஷம் போட்ட ஒரே காரணத்துக்காக வந்துட்டு காவல்துறை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவரோட பின்புலம் திமுக அமைச்சரோட பையன் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதையே ஒரு சாதாரண மக்கள் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தா அவரோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியா இருக்கும். அப்போ யாருக்காக இந்த சட்டம் திட்டம் எல்லாம் சும்மா எல்லாமே ஒரு கண் துடைப்புக்காக தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போறதான் போறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நாம திரும்பவும் சந்திக்கலாம்.